லார்ட்ஸ் டெஸ்டில் இந்திய ரசிகர்களால் அதிகம் கவனிக்கப்பட்டவர் நடுவர் பால் ரைஃபிள். முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான 59 வயது ரைஃபிள் ஆஸ்திரேலியாவுக்காக 1992 முதல் 1999 வரை 35 டெஸ்டுகளிலும் 92 ஒருநாள் ஆட்டங்களிலும் விளையாடி 210 சர்வதேச விக்கெட்டுகளை எடுத்தார். 1999 உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியில் ரைஃபிளும் இடம்பெற்றிருந்தார். 1999 ஓய்வு பெற்ற ரைஃபிள் 2004-2005 ஆஸ்திரேலிய உள்ளூர் போட்டிகளில் நடுவராக அறிமுகமானார். 21 முதல்தர ஆட்டங்களில் நடுவராக பணியாற்றிய பிறகு 2008 முதல் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரராக ICC சர்வதேச நடுவர் பட்டியலில் இணைக்கப்பட்டார். பிறகு 2013 எலைட் நடுவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார். லார்ட்ஸ் டெஸ்டில் ரைஃபிளின் முடிவுகளை இந்திய முன்னாள் வீரர்கள் அனில் கும்ளேவும் அஸ்வினும் விமர்சித்தார்கள். பால் ரைஃபிளின் முடிவுகளை ICC கண்காணிக்க வேண்டும் என்றும் அஸ்வின் கூறினார். ரசிகர்கள், நிபுணர்களும் பலரும் ரைஃபிளின் முடிவுகளை குறித்து கேள்விகளை எழுப்பினார்கள். பால் ரைஃபிள் நடுவராக செயல்பட்ட இந்தியாவின் 39 ஆட்டங்களில் 23 இந்தியா வென்றுள்ளது. சமீபத்தில் இந்திய அணி வென்ற சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிச் சுற்றின் போதும் பால் ரைஃபிள் கள நடுவராக பணியாற்றி 2 LBWக்களை இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக வழங்கினார். நடுவராகவும் மிகுந்த அனுபவம் கொண்ட பால் ரைஃபிள் இதுவரை 111 டெஸ்ட், 159 ஒருநாள், 50 T20 ஆட்டங்களில் நடுவராக பணியாற்றியுள்ளார்.